இப்போ நம்ம ராபர்ட் படத்தினுடைய குழுக்களை மனமாக வாழ்த்த வந்திருக்கும் எங்களுடைய சீனியர் சார் டாக்டர் தியாகராஜன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் கூறி வாழ்த்து. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது கவிதா வந்து என்கிட்ட வந்தப்போ சின்ன பொண்ணு, நான் அதுகிட்ட இருந்த துடிப்பு, அதனுடைய ஸ்பீட், அதோட சுறுசுறுப்பு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேற லெவலுக்கு போக வேண்டிய ஆள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சது உண்டு. அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு துறையாக மாறி பத்திரிகையாளராகி, தொகுப்பாளராகி, சென்சார் போர்டு மெம்பர் ஆகி, இன்னைக்கு வந்து ஒரு தயாரிப்பாளராக வந்து நிற்கிறது வந்து ஒரு ஃபாதர் லெவலில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். கங்க்ராச்சுலேஷன் கவிதா. இது வந்து எல்லா பெண்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம். இந்த ட்ரெய்லரை பார்த்தோம், வெரி இம்ப்ரெஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஒரு இம்ப்ரெசிவான ட்ரெய்லர் பண்ணியிருக்காங்க. நல்ல கேமரா, நல்ல எடிட்டிங், நல்ல மியூசிக், நடித்த சத்யா, இவங்க கூட நடித்த எல்லாரும், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரெண்டாவது, இதில் வந்து இந்த படத்தை வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரிலீஸ் பண்ணுறான்னு சொன்னாங்க. அவர் நார்மலாக வந்து எல்லா படத்தையும் வாங்கி ரிலீஸ் பண்ண மாட்டார். அந்த படத்தில் ஏதாவது கண்டென்ட் இருக்கணும், இல்லாத விஷயம் இருக்கணும், வியாபார ரீதியாக அது மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு தோணுனா மட்டும்தான் அந்த படத்தை பண்ணுவார். அந்த லெவலில் இந்த படத்தை அவர் பண்ணியிருக்காருன்னா அந்த படத்தில் வந்து கண்டென்ட் அதை வந்து விரும்பி அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் நினச்ச மாதிரியே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். கவிதா வந்து கண்டினியூஸாக படங்கள் பண்ணணும். நிறைய பேர் கவிதா சொன்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு, சின்ன தயாரிப்பாளருக்கு உதவி பண்ணுங்கிற ஒரு எண்ணம் வந்து நல்ல எண்ணம். தானு சார் இருக்காருங்க, நிறைய சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கெலாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறவர். கவிதாவுக்கு சின்ன வயசில் நிறைய படங்களுக்கு தொகுப்பாளராக சான்ஸ் கொடுத்தவர். அதே மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் டைரக்டர், ஆக்டர் யாருன்னா பாக்கியராஜ் சார். நாங்களாம் சின்ன வயசில் அவருடைய படங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது வந்து. அவங்கெல்லாம் இங்கே வந்து கவிதாவுக்கு வாழ்த்து வந்திருக்காங்கன்னா கவிதா மேலே உள்ள ஒரு பிரியம். அதே மாதிரி அம்பிகா, அடுத்தது ரம்பா, இவங்கெல்லாம் வந்து கவிதாவோட ட்ராவல் பண்ண நல்ல நல்ல உள்ளங்கள். இவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கவிதா மேலும் மேலும் நிறைய படங்கள் எடுத்து நல்ல கதைகளை சின்ன படமாகவே எடுக்கட்டும், பெரிய படங்கள் எடுக்க வேண்டாம். அந்த படங்களை வெற்றி அடைய செய்யறதுக்கு சக்தி இருக்காரு கூட, அந்த சக்தியை உபயோகப்படுத்தி பெரிய படங்களாக்குங்க. அப்புறம் நீங்கள் வந்திருக்கிற இடம் வந்து பத்திரிகை உலகம், அவங்க உங்களை கைவிட்டுற மாட்டாங்க. நல்லா இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் நல்லா இருக்குன்னு எழுதுறவங்க. இந்த படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் நான் அட்வான்ஸ் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைத்து இங்கே உங்களோடு இருக்க வைத்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி, தேங்க்யூ. படத்தெல்லாம் கேள்விப்படும் அடிக்கடி ஒரு வார்த்தை, ஆயுளும் கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. டம்மிக்கு 2 அக்யூஸ்ட் புடிச்சு வந்து உட்கார வச்சிருக்கோம். அவனுக்கும் பாவம் கால் வலிக்கும், அவனை கூப்பிட்டு ஓரமா வைங்கன்னு சொல்லி பெயில் கொடுத்த நடிகை அம்பிகா மேம் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் கூறி வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். அது வந்து அந்த பசங்க அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது பாவம்னு முதல்ல சொன்னதே பாக்யராஜ் சார் தான். பாவங்க அங்கே உட்காந்துட்டு எதுக்கு கால் வலிக்க போகுதுன்னு அப்புறம் நான் நினச்சேன். சரி, அப்போ அவங்க சொன்னாங்க அந்த கேரக்டர் மேல இருக்கிற அந்த ஆர்வத்தில் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு. கால் வலிச்ச போகுதுப்பா. எனவே இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் கவிதாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. நிறைய பேர் எத்தனையோ வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களெல்லாம் இங்கே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு எழுதுறவங்க இருந்தாலும் எனக்கு பிடிச்ச நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. அதில் ஒருத்தங்க கவிதா. அதுலேயும் பீயிங் எ லேடி, அவங்க வந்து சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன படமாக எனக்கு தெரியல. அதாவது பெரிய படத்தில் செலவு பண்ண வேண்டிய காசை கம்மி பண்ணி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி இந்த படத்தை பெருசாக மாற்றுறோம். ஸோ இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஃபிலிம், இட்ஸ் அ பிக் திங். அவர் தியாக சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய படங்கள் அவங்க பண்ணணும்.
படங்கள் ஹிட் ஆகணும், ஹிட் ஆகும். இதில் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச ஒரு டயலாக் அது இருந்ததுன்னா, அன்றைக்கே நான் கவிதா கிட்ட சொன்னேன், இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க தான், அது முடிச்சுட்டு 2 ரகம், ஒன்று வந்து மாட்டிக்கிறவங்க, ஒன்று வந்து மாட்டிக்காதவங்க. எனக்கு அந்த டயலாக் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இதில் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அதுக்காக அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிற ஃபேஸஸ் பொருத்தமாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதில் நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றி ஆகணும். அதுவும் இல்லாமல் வெற்றிகரமான ஒரு வழிக்கு கொண்டு போக வேண்டியது அவங்க நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் கொண்டு போகணும். அதை நம்ம டியூட்டி மாதிரி நம்ம நினச்சிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிட்டு 100ஆவது நாள் ஃபங்க்ஷனுக்கு மறுபடியும் பார்ப்போம். நினைவுகள் சொல்ற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. ஷூட்டிங் வந்து கொஞ்ச நாள் 2-3 நாள் ஷூட்டிங்ல பேசிட்டு இருக்கும்போது நான் தமிழ் பேச ஆரம்பிச்சோன்னே தமிழ் பேசுறேன், ஓகே. அப்புறம் கொஞ்ச நாள் டைரக்டர் சாரே சொன்னாரு, இந்த படம் முடியும் போது ஒன்று நான் தமிழ் மறந்துடுவேன், இல்லை நான் நல்லா மலையாளம் பேசுவேன் அப்படின்னு சொன்னது அந்த ஞாபகம் எனக்கு இருக்கு. அப்புறம் வந்து அதுல ஒரு சீன் பண்ணும்போது அந்த நைட்டு லேட்டா வருவாரு, பாக்யராஜ் சாரும் கோபியும் லேட்டா வருவாங்க. வந்தோடனே இந்த வீடு வாடகைக்கு கொடுக்கும்போது உனக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது, எந்த பரஞ்சு அப்படின்னாங்க. 9 மணிக்கு மேல டோர் திறக்க மாட்டேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லும்போது, என்ன மூஞ்சி சுழிச்சுக்கிட்டு பதில் வருது அப்படின்னு நான் கேட்பேன். அப்போ சார் வந்து அப்புறம் நான் சொல்லுவேன், கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சொல்லாமன்னு சொல்லும்போது அவர் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த டேக்ல நான் சொன்னேன், இதுக்கு முன்னால இருந்த மூஞ்சியே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்க கூடாதோ அப்படின்னு ஃபீல் வந்துட்டு, நான் சார் நான் அதை சொன்னா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன். சொல்லணும் அப்படின்னாங்க. எனக்கு அது ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணேன். ஏன்னா பெரிய டைரக்டர், அந்த டைம்ல நான் வந்து மலையாளத்துல இருந்து வந்திருக்கேன், புது ஆளு, பெரிய டைரக்டர், பெரிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க வந்து வேண்டாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு வேணும்னா சார் சொல்லியிருக்கலாம். ஆனா நான் அந்த சொன்னது அந்த டயலாக் வந்து அந்த சினிமாவில் பெரிய ஒரு எல்லாரும் பேசப்படுற ஒரு சீனா மாறிடுச்சு. அந்த டைம்ல என்ன திட்டாம என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மாதவன். என்ன சார் நினைச்சிருந்தா அதெல்லாம் வேண்டாம், சொல்லி கொடுத்த சொன்னா போதும் அப்படின்னு. பட் ரொம்ப நல்ல நினைவுகள் தான் அந்த நாட்கள். பெரிய ஹிட்டா பண்ணி கொடுத்து கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டா தான் நம்ம ஷூட் பண்ணோம். பட் எனக்கு என்னோட என்ன சொல்றது கரியர்ல பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்த ஒரு ஃபிலிம். இப்போவும் எங்கேயாவது போகும்போது கூட அந்த நாட்களை பத்தி தான் நிறைய பேசுறாங்களே தவிர, அதாவது வசந்தின்ற பேரு இன்னும் ஆளுங்க மனசுல இருக்கிறது ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவர் கிரேட் டைரக்டர் பாக்யராஜ் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நம்ம மூஞ்ச பத்தி யாராவது கிண்டல் போனா நம்ம எல்லாம் என்ன சீன் காட்டுவோம். நம்ம மூஞ்ச பத்தி முதல்ல பேசணுமே யாரும். நோட் திஸ் பாயிண்ட். ஓகே, ஒரு சூப்பரான ஒரு மெமரியை ஷேர் பண்ணீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ நம்மளுடைய மூளைப்பாளர் திரு தானு சார் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் கூறி வாழ்த்துவாரு கேட்டுக்கிறோம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. ராபர் படத்தின் பாடல் ட்ரெய்லர் முன்னேற்ற வெளியீட்டு விழாவுக்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மேன்மை தங்குவர்களே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான பிற்பகல் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கவிதா சகோதரி வந்து எனக்கு மகள் என்று கூட சொல்லலாம். அவருடைய தமிழ் ஆர்வம் என்னை மிகவும் கவர்ந்த ஒன்று. அவர் மேடையில் பேசினால் அந்த சொல் புதிதாக இருக்கும், சொல்லின் பொருள் புதிதாக இருக்கும், சொல்லின் சுவை புதிதாக இருக்கும். அப்படிப்பட்ட கவிதா இந்த படத்தை தயாரித்திருக்கிறேன் என்று நேற்று முன்தினம் சொல்லும்போது தான் நான் உண்மையிலேயே நெக்குருகினேன். ஏமா இதை என்கிட்ட முதல்ல சொல்லியிருந்தேன், ஒன்று நிறைய வருஷத்துலேருந்து ஒன்று பொருளாதாரத்தில் நிறைய மிச்சம் பண்ணி கொடுத்துருப்பேன், நீ இவ்வளோ லேட்டாக சொல்கிறிய அப்படின்னு சொன்னேன். சார் இது எனக்கு என் சகோதரன் தான் இந்த படத்தில் நடிக்கிறாரு, அதனால் நீங்கள் வந்து வாழ்த்தணும்னு சொன்னாங்க. நீ எங்கே சொன்னாலும் வரப்போகிறேன். ஒரு பெண்மணி ஒரு பத்திரிகையாளராக இருந்து கொண்டு பத்திரிகையினுடைய உரிமையாளர்களுக்கு மிகவும் பாத்தியதைப்பட்ட ஒரு பெண்மணியாகத்தான் நான் இந்த பெண்ணு பார்க்குறேன். தினமலர் ரமேஷ் சாரும் ஆதிமூலம் சாரும் என்கிட்ட பலமுறை இந்த
பெண்மணியை தான் எனக்கு அனுப்பிச்சி வச்சு சில எண்ணங்களையும் எழுத்துக்களையும் சொல்வார்கள். அவர்கள் கோயில் திருப்பணிக்கு மிக பிரமாதமான ஒரு உற்ற துணையாக உற்றுழி உதவும் ஒரு நல்ல பெண்மணியாகத்தான் அவர் வாய்த்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் இந்த படத்தை எடுத்திருக்கிறார். மிக சிறப்பான ஒன்று. நான் பாக்யராஜ் சாரை உண்மையிலேயே என்றென்றும் போற்றி மகிழக்கூடியவன். பக்கத்தில் இருக்கக்கூடிய ரம்பா வந்து 2000 கோடிக்கு சொத்துக்கு அதிபதி புருஷன். அவங்க வந்து இந்த மேடையில் உட்காந்துருக்கும் போது எனக்கு உண்மையிலேயே கண்கள் பணிக்கிறது. கடந்த வாரம் ரம்பானுடைய கணவர் இந்திரன் என்னிடம் வந்து, அப்பா என்னுடைய மனைவி உங்கள் ஆசீர்வாதத்தில் நல்லபடியாக வாழ்ந்துன்னு இருக்கிறோம், ஆனால் வீட்டிலேயே இருக்கிறது அதுக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் உறுத்தலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு திரும்பவும் ஒரு சினிமாவில் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொன்னார். அதுக்காக நீ படங்களை எடுத்துடாதடா, நானே கண்டிப்பாக பண்ணித்தரேன், என்னுடைய நல்ல கம்பெனிக்கெலாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆகவே உன் வரவு நல்வரவாக ரொம்ப அம்மா. என் அம்மான்னு சொல்கிறது என் மகளாக நினச்சி தான் சொல்கிறேன். அடுத்து வந்து அம்பிகா மேடம் இருக்காங்க. கூலிக்காரனுக்கு என் படத்தில் பணியாற்றுறதுக்காக பல முறையை முயன்று அது நடக்காமல் போச்சு. இருப்பினும் ஏதாவது ஒரு காரணத்தில் உங்களை ஒரு படத்தில் நடிக்க வைக்கணும்னு நான் எண்ணது உண்டு. ஆகவே தியாகராஜன் சாரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. வண்ண வண்ண பூக்களில் அவருடைய மகனை வாலண்டியராக வந்து கொடுத்து அதுக்கு ஒரு பெரிய தேசிய விருதை கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணகர்த்தா விளங்கினார். ஆகவே பிரசாந்த் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். ஆகவே சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரினா இவ்வளோ நல்லா பேசுவார்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப நல்லா பேசினார். படத்தில் ஊன்றி இருக்கிறாரு. ஒரு ஃப்ரேமாக அலசி சொல்கிறாரு. ஆகவே அவர் அப்படிப்பட்ட படத்தை எடுத்து விநியோகிக்கிறது உண்மையிலேயே சால சிறந்தது. மேடையில் இந்த வருங்காலத்தில் உயர் சிற்பியாக இந்த கதாநாயகன் வருவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நன்றி. இன்ஸ்பெக்டர் சார், சார் பேசிட்டு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு கோதண்டம். உங்களுக்கு எப்பவுமே தெரியாத இப்போதே ஏதோ ஒன்று தெரிஞ்சுதா? சந்தோஷப்படுறேன், சொல்லுங்க. அடுத்து நம்ம வாய்ப்பெல்லாம் கேட்டு போறதை விட ரம்பா மேடம்க்கு டச் பாயா போட்டா என்ன? நான் ட்ரை பண்ணேன், நீங்க சொல்லிட்டீங்க பாருங்க. ஓகே, நம்ம அந்த விஷயத்தை இது குறித்து நம்ம மேம்கிட்ட பேசுவோம், சரிங்களா? கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி கேட்கறதுல 2 பார்ட்டி புடிச்சு வச்சிருக்காங்களாம். ஐயோ, அவங்க என்ன நான் பாத்துட்டு வந்துடுறேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஒருவேளை உங்ககிட்ட யாரோ திருட செயின் கீன்னு அறுத்தாங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய அடுத்த வேலை என்ன தெரியுங்களா? அவனை பார்த்தோம்னா நீங்க சொல்ற வார்த்தை, ஏய் நீ வந்து அவன் பையன் தானே அப்படின்னு சொல்லுங்க. அவன் கன்ஃபியூஸ் ஆயிடுவான். ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களோட்டு ஒரு வேலை விட்டுட்டு போலாம். இதுவும் சேஃப்டி. நீ குமார் பையனா சுந்தர் பையனான்னு கேட்காதீங்க. எவனா எடுக்கும், அவன் பையன் தானே, அவன் பாப்பா ஹெல்மெட் போட்டுருக்கோம் மாஸ்க் போட்டுருக்கோம் அப்படியும் கண்டுபிடிச்சிட்டாங்களோ, ஒருவேளை அப்படியே காப்பாற்ற முடியும். இது ஐடியா நல்லா இருக்குல்ல? சூப்பர் ஐடியா. நான் அந்த 2 பேரை மட்டும் கூப்பிட்டு வந்துடுறேன். இல்ல பாவம் அண்ணா கான்செப்ட் விட்டு போக நல்லா பண்ணீங்க, நன்றி. ஓகே, அடுத்தபடியாக இந்த ராபர்ட் டீமை வாழ்த்துவதற்காக சீஃப் பிஆர்ஓ கல்பனா மேடம் ஒரு சில வார்த்தைகளை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கவிதா எங்களில் ஒருவர், எங்களோட எப்பவுமே கூட இருக்கிறவர். அவரை இன்னைக்கு தயாரிப்பாளராக பார்க்கறதுல மிக 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 சந்தோஷம். தினமல் அவரோட சப்போர்ட் என்றைக்குமே உங்களுக்கு இருக்கும் கவிதா. நீங்கள் என்றைக்குமே எங்களோட தான் இருப்பீங்க. எங்கள் மேனேஜ்மெண்ட்டும் உங்களை நல்லா பார்த்துப்போம். ஆல் தி பெஸ்ட். சத்யா, ஆல் தி பெஸ்ட் டு யூ. டைரக்டர் முதல் படம் சொன்னார், ஆல் தி பெஸ்ட் டு யூ. மியூசிக் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர் எல்லாருக்கும் தேங்க்யூ. இங்கே வந்து உங்களோட நானும் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது வந்து என் சன்னும் சினிமாட்டோகிராஃபர். அதனால ரொம்ப பெருமையாக இருக்குது. சின்ன படமும் இவ்வளோ நல்லா ரிசீவ் பண்ணிக்கிறாங்க எல்லாருங்கிறது. ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. இப்போ ஒரு கெஸ்ட்டை கூப்பிட போகிறேன்.